என்னன்னா பாட போறோம் பாடுற மாதிரிதான் இருக்கும், பாடாத மாதிரியும் இருக்கும். நம்ம பாடினாலே கேட்க மாட்டாங்க, அது கேட்கற மாதிரி இருக்காது, அது வேற விஷயம். பாடுற மாதிரி இருக்கும், பாடாத மாதிரியும் இருக்கும். அது பாட்டு தான், ஆனா பாட்டு இல்ல. சரி பண்ணுங்க, பண்ணி பாடுற மாதிரிதான் இருக்கும், பாடாத மாதிரியும் இருக்கும். எங்க இப்ப என்னன்னா ஏதாவது புரியுதா? புரியல. அதான் புரியாது. இப்பதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து வாயில இருந்து மியூசிக் கொடுப்பேன், அது என்ன பாட்டுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம இப்ப பண்ண போறோம். பண்ணிடலாம். அதுதான் டாஸ்க்கு. டாஸ்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு இப்ப சொல்றேன். இப்ப என்னன்னா, இது வந்து நாங்க ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். அதை ரியலாவே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பண்ணோம். மெய்யழகன் படத்துல இருந்து அதுல இருந்துதான் மாப்பிள்ளை ஏதோ இன்ஸ்பயர் ஆகி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொன்னாரு. இல்ல நீங்க தானே சொன்னீங்க மெய்யழகன் மாதிரி நாங்க ஒரு ஸ்பாட்ல இருந்தப்போ ஆரம்பிச்சோம். அதான் அது தேவையில்ல, அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி மாப்பிள்ளை தான் ஆரம்பிக்க சொல்லி என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. அதனால சரி சரி. இப்ப என்னன்னா, சரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப என்னன்னா, இப்போ நான் ஒரு பாட்டை வந்து மியூசிக் கொடுப்பேன். அந்த மியூசிக்ல இருந்து என்ன பாட்டு அதோட வரிகளை வந்து மாப்பிள்ளை பாடணும். மாப்பிள்ளை இது பண்ணும்போது நான் வந்து அந்த வரிகளை பாடணும். இதான் வந்து போட்டி. இதுல என்ன ரூல்ஸ்னா, பாட்டோட முதல் வரியை தான் பாடணும். இடையில இருக்க இந்த வரியை அந்த வரியெல்லாம் பாடக்கூடாது. இடையில சொருவி இருக்கிறதெல்லாம் பாடுறது அதான். ஒரு பாட்டு இருக்கு, இப்ப இடையில ஏதாவது ஒரு லைன் இருக்கும், அந்த லைன் எல்லாம் தூக்கி பாடக்கூடாது. அதை பாடாம முதல் வரியை மட்டும்தான் பாடணும். அதே மாதிரி மொத்தம் 5 பாயிண்ட். சரியா? இது முதல் வீடியோங்கிறதுனால 5 பாயிண்ட் வச்சுக்கலாம். 5 பாயிண்ட் எப்படின்னா, நான் உங்கள்கிட்ட வந்து டாஸ்க் அந்த பாட்டை மியூசிக்கை சொல்லி நீங்க பாடினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, நான் மியூசிக் கொடுத்து ஒரு 5 செகண்ட் வரைக்கும் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் கழிச்சு பாடலை அப்படின்னா அடுத்த 10 செகண்ட் டைமிங் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த டைமிங் உள்ள கண்டுபிடிக்கலனாலுமே மியூசிக் பண்ணவங்க தான் வின்னு. ஆனா இப்போ முதல்ல 5 பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த தில் பசந்த் வழங்க போறோம். சரிங்களா? பார்க்காத, நான் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம், வாய்ப்பு இருக்கு. நீ ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம், பார்க்கலாம். ஓகே சரி, போட்டிக்கு போவோமா? இது லலிதாவின் பாடாத பாட்டு. ரேண்டம் சாங்ஸா வச்சுக்கலாம். முதல்ல ஆரம்பிங்க. ரேண்டம் சாங்ஸ். ரேண்டம் சாங்ஸ்னா ஒன்னும் யோசிக்காத, படம் பாட்டு தான். தமிழ் பட பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு அதெல்லாம் பாடுறது இல்ல, ஹிந்தி பாட்டு அதெல்லாம் முடியாது, வெறும் தமிழ் பாட்டு மட்டும்தான். சரிங்களா? சரி ஓகே, முதல் பாட்டு ஆரம்பிப்போம். என்னடி வாய்ஸ் இது? பாருங்க, ஏதோ ஆதி காலத்து பாட்டு. எந்த காலத்து பாட்டுலாம் இல்ல, நல்ல பாட்டு தான், தெரிஞ்ச பாட்டு தான், நீங்க பாடணும். 5 செகண்ட் ஆரம்பிச்சிருச்சு. இது ஏதோ கானா பாட்டு. இந்த பாட்டு அதெல்லாம் கேட்கல. என்ன பாட்டு? பாட்டோட 4 வரி பாடணும், அட்லீஸ்ட் 4 வரியாவது பாடணும். 10 9 உனக்கு இன்னும் 10 செகண்ட் இருக்குடா. 10 செகண்டுக்குள்ள கண்டுபிடி. அந்த 10 செகண்ட் அதோரம் போற பொண்ணேவா? அப்படிலாம் என்ன பாட்டு இருக்கு? டைம் அப் சொல்லுங்க. நல்லாக்கு டோல் டப்பிமா நினைச்சீங்க இந்த மாதிரி ஏதாவது சுத்தி வளைச்சு பாடமா. கேட்டது இல்லையா? ஏன் உனக்கு தெரியும்? உனக்கு தான் இப்பதானே தெரியும்னு சொன்ன இந்த பாட்டு. ஐயோ, கேமராமேன் உங்களுக்கு தெரியல, அவருக்கு தெரியல. வண்டியில போறப்போ கேட்டிருப்போம், தெரிஞ்சதுனால தானே. இப்ப நீங்களும் 1 பாயிண்ட் கோஸ் டு மீ, 1 பாயிண்ட் காரை, ஜெகன் 0. 0 இவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்க. எடுப்போம்ல நாங்க. ஓகே, அடுத்த டர்ன் ஜெகனுக்கு. இப்போ பாட்டுனா எப்படி கண்டுபிடிக்க? இதெல்லாம் வந்து நான் சொல்றேன், அந்த மாதிரி கண்டுபிடிங்க. சொல்லுங்க பாப்போம், மியூசிக் சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுங்க. நான் ஸ்லோவா பண்ணல, ஸ்லோவா எமோஷனான பாட்டுல எப்படிங்க பாடுங்க? சரி பாடுங்க, சொல்லுங்க. No comments. Simply words.
டானா, டானானா. இதுக்கு மேல நான் சொன்னா அவங்களே கண்டுபிடிச்சிருவாரு. டைம் ஸ்டார்ட் நவ். 1 2 3 4 5 6 7 8 9 10 டைம்ஸ் அப். தெரியல. சரி கேமராமேன் நீங்க சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சா கூட சொல்லுங்க. அந்த பாட்டு மாதிரியே பயராவே நீ பாடலையே, அது அப்படியா பண்ணுங்க. இவ்வளவு ஸ்பீடா பாடுறத ஸ்லோவா பாருங்க, ஸ்லோவா பாடுங்க. நீங்க இன்னும் இந்த பாட்டை போய் இல்ல, என்னால இந்த எனக்கு அசிங்கமா தான் இருக்குது. இருந்தாலும் நீங்க வந்து சரியா மியூசிக் பண்ணி இருக்கணும், சரியா பண்ணல நீங்க. இதெல்லாம் யாரு கேட்டாங்க? ஓகே ஓகே ஓகே, பாயிண்ட் சொல்லு. ஜெகன் 1, காரை ஆல்சோ 1. ஓகே ஸ்டை. ஓகே, நெக்ஸ்ட் சாங், நெக்ஸ்ட் டர்ன் மீ. அடுத்த டர்ன் இது நல்ல பாட்டா ஒரு மண்டையில கொடுங்க. நான் பாடுறேன், உங்களுக்கு தான் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு. ஓகே பாட்டுமா? டாடா 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 டாடா. 5 செகண்ட் நான் என்றேன். 5 4 3 2 ஓகே ஓகே 5. சரி, அதுல ஒரு 3 இது போயிடுச்சு. ஒழுங்கா நான் என்ன சொல்ல, முதல் வரியே பாடணும். நீங்க கேமராமேன் 10 செகண்ட் என்னங்க பாட்டுதான் கண்டுபிடிச்சிட்டேன் காரை. பாடணும், வரிகளை பாட வேண்டும், முதல் வரிகளை பாட வேண்டும். முதல்வன் என்ன ஆரம்பிக்கும்? நான் சொல்ற மாதிரி பாடுங்க, நீங்க பாடுங்க பாட்டோட முதல் வரிகளை. சரி பாடுங்க காரை, முதல் வரிய. முதல்வனே என்னை கண் பாராய் முந்தானை தான். இதெல்லாம் வந்து டை, இதெல்லாம் நாட் அக்செப்டட். ஏன் அக்செப்டட்? அது அப்படிதான் ஆரம்பிக்கும். நேஷனல் சாங் நினைச்சேன். நேஷனல் சாங்கா? நேஷனல் சாங் எனக்கு நேஷனல் சாங் பொலிட்டிக்கல் சாங் எதுவுமே தெரியாது. பாட்டை கண்டுபிடிக்கல மாப்ள, நீங்க கரெக்ட் தானே? முதல்வனே அதுதான் வரணும். அது இவர் வந்து இடையில இருக்க லைன்லாம் நான் பாடக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இல்ல புரியுதா? பாயிண்ட்ஸ் கோஸ் டு காரை. இவ்வளவு இதா விட்டு கொடுக்குறேன். நான் என்ன 5 நாங்க இருக்கோம் பாருங்க, இவ்வளவு கஷ்டமான மாட்டாங்க. பாக்குறேன். 2 points to me, 2-1. Okay, next turn. Start. Wait. Time start now. 1 2 3 4 5 6 7 8 9 10. கேமராமேனுக்கு எல்லாம் தெரியுது. நான் ஓட்டிக்கே லைக் தவறான பதில். தவறு இல்ல, அது இல்ல. அதான் இடையில இருந்து பாடக்கூடாது. ஒருவன் வாசிக்க. எங்க மறுபடியும் அந்த மியூசிக்க சொல்லு. நீங்க மியூசிக் வேற மாதிரி தான் பாடுற மாதிரி இருக்குது. தவறு. இரு நான் சொல்லட்டுமா அது எப்படின்னு? இந்த இடத்துல இறங்கணும். பட்டு படிங்க. நீங்க அதுல இருக்க மியூசிக் போட வேணாம். எவனோ ஒருவன் வாசிக்கிறான், அவ்வளவுதான். அப்படிதானே வரும் சொல்றதுனால 2 வரி தான் நான் பாட முடியும். ஒத்துக்கங்க காரை. இந்த பாட்டு இவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த கண்டுபிடிக்கிறது. ரொம்ப 2 goes to ஜெகன், 2 goes to காரை. போடுங்க, நாங்களும் இனிமே டஃபா இறங்குவோம். இல்ல ஜி, கொஞ்சம் நல்லா மியூசிக் இது பண்ணுங்க நீங்க. அதுக்கு சொல்றோம் பாருங்க. சரி ஓகே, வச்சுக்கப்பா. 2 பாயிண்ட். ஓகே, என்னடா இது கஷ்டமா இருக்குது, பாட்டு ஒரு பாட்டு கூட கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் டர்ன் டு மீ. காரை 2, ஜெகன் 2. ஒரு பாட்டு கண்டுபிடிச்சா உங்க கதை ஃபினிஷ்ட். அடுத்து நாங்களும் கண்டுபிடிப்போம். ஓகே. சொல்ல ஒரு கணப்போ இல்லீங்களா? எங்க அந்த பாட்டை கொண்டு போய் இந்த பாட்டு கூட ஒரு வாட்டி பாடுங்க. நீங்க கேட்டா பாடுவோங்க, பாடுங்க.
ஒல்லி ஒல்லி இடுப்பு ஒட்டியான எதுக்கு? கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. 3 பாயிண்ட். 3 பாயிண்ட்ஸ் goes to ஜெகன். நான் 2 பாயிண்ட்ல இருக்கேன், ஒண்ணு கூட கண்டுபிடிக்கல. இப்போ நான் பாடுறேன் பாருங்க. சரி ஓகே. 3:2. எஸ். அது பாடு. டட 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 டட. இரு சொல்லிட்டு பாடு. பாட போறேன்ட்டு. ஓகே. ஐயோ அப்பல்ல நான் மாத்தேன். ஏன் மாத்துறா? டேய் அப்படியே நான் கண்டுபிடிக்க மாட்டேன்டா. நான் வேற பாட்டு போறேன். சொல்லு. டட டட டட. ராவண மவன்டா நான் கண்டுபிடிச்சேன். கரெக்ட் தானே? ராவண மவன்டா எப்படி வாடணும்? ஃபயரா இருக்குமா? அதெல்லாம் இல்ல. அது என்ன ஒண்ணு கூட இது பண்ணாம கண்டுபிடிச்சாங்க. ஓகே நானும் கண்டுபிடிச்சேன் ஒரு பாட்டு. 3:3. 3:3. ஓகே நெக்ஸ்ட் டர்ன் நான் தானே. ஆமா. பாட்டு இந்த வாட்டி டஃப்பான பாட்டாதான். என்ன தெரிகிறது? அங்கதான் இருக்கீங்க. அங்கெல்லாம் ஒண்ணு எழுதல, யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சிந்தனை. நாசா விஞ்ஞானி. ரெடியா? டாடாடாடா 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 டாடாடாடா. விட்டு ஊரு வந்து ரொம்ப ஈஸியா சொல்றேன். ரெண்டு நான் சொன்னேன்னா ரேண்டமா பாடலாம், கொஞ்சம் ஓரளவு ஃபெமிலியரா பாடலாம். ஓகே கண்டுபிடிச்சிட்டீங்க. தொலைஞ்சு போ. 4 பாயிண்ட் வச்சுக்க. நான் போடுறேன் பாருங்க ஒரு அருவ பாட்டா. அருவ பாட்டா? பாடுறது எல்லாமே அருவ மாதிரிதான் இருக்கு. அடிக்காத. என் குரல் கேவலமான குரல் எனக்கு தெரியும். 3:3 தானே. இந்த பாட்டை நீங்க கண்டுபிடிக்கலன்னா 5 ஐ அம் வின்னர் இந்த மேட்ச்ல. சரிங்களா? 4:3 ஆயிடுச்சா? ஆக்சுவலி இப்ப நான் அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறேன். நாங்க 4 இந்த லாஸ்ட் பாயிண்ட் நான் எடுத்தேன். அப்ப இந்த பாட்டை கண்டுபிடிக்கலன்னா நான் வின்னர். சரி பாட்டு பாடலாம். அப்போ இதோட ஈஸியா இருந்தது. நான் டியூனே போட்டேங்க. மியூசிக் ஒரு மாதிரி இருக்குது. மறுபடியும் கொடுங்க. நீங்க வந்து ரொம்ப கேட்க மாட்டேங்க. மூச்சு ஆகி எடுக்கானுவா காரு. இருங்க நீங்க சொல்லுங்க. டைமிங் என்னவங்க? சரி ஓகே. அந்த டியூனை நீங்க சரியா போடல, இன்னொரு தாட்டி போடுங்க. மூணாவது வாட்டில கொடுக்க முடியாது. ஒரு மூணாவது தாட்டி கொடுக்கலாம். கொடுங்க, ஒரு தாட்டி கொடுங்க. பாட்டு வரி தானே அது? இங்க வந்துருச்சு. லைட்டா அந்த குச்சி எடுங்க வச்சு. இல்ல இங்க வந்துருச்சு டக்குன்னு. டைம் வரப்போ டைம் என்னல இல்ல டைம் ராஜா டைம் என்ன? ஐயோ ஆடிஸ் ஜெயராஜா ஏறா இருக்குமாடா. நான் கொஞ்சம் அதுல வீக் தான்ப்பா. 1 2 3 4 5 6 7 8 9 10 தில் பசந்த் எடுங்க. சரி பாட்ட பாடுங்க. நெஞ்சமெல்லாம் காதல் இங்க வந்துருச்சு. இங்க வந்துருச்சு. பாயா புல்மா எடுங்க. தில் பசந்த வெற்றியை கொண்டாடுவோம். 5 பாயிண்ட் எடுத்துட்டீங்களா? ஆமா இந்த பாயிண்டோட 5 பாயிண்ட் இல்ல 5 only 3. இந்தா ஒளிஞ்சு போ. வெற்றி 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 முதல் வெற்றி எங்களோட. தெரியாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஜெயிச்சுட்ட. அடுத்ததுல நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஓகே எப்படியோ பாட்டு டியூன் வந்து சரியா போட மாட்டான். சரியா போட்டோம்னா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எங்க கரெக்டா போடுறீங்க? அது வந்து எல்லாம் ஒரே மாதிரி போகுது. இறக்கணும் அது மாதிரி இறக்கணும் ஏத்தணும் அது மாதிரி பண்ணாதான் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கிளாஸ்? ஐயோ ஆனா இந்த கேம் நான் கூட ஈஸியா இருக்கும் நினைச்சேன். கொஞ்சம் டஃபா தான் இருக்குது. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாட்டு எனக்குலாம் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. சரி ஏதோ ஜெயிச்சிட்டியா. அடுத்த இதுல கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுல பாப்போம். இது லலிதாவின் பாடாத பாட்டு.